ஆண்டவரும் மறுமலர்ச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். இந்த காலை நேரத்தில் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம், வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்குகிறான்னு சொல்லி வசனங்கள் உண்டு. ஃபாதர் பர்க்மன்ஸ் அவங்களும் ஒரு பாடல் எழுதியிருக்கிறாங்க. அதனால் தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செயல்படுவதற்கு தேவனுக்கென்று நம்ம விட்டு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையை அவருக்கென்று நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் அற்புதத்தை செய்கிறார். இயேசு இந்த பூமியில் வாழும்போது அநேகரை விடுவித்தார். அற்புதங்கள் நடந்தது. மரித்தவங்க எழுந்தாங்க. வியாதியிலேருந்து சுகத்தை கொடுத்தார். கரத்தை பிடித்து தூக்கினார். கையினால் தொட்டு சுகப்படுத்தினார். வாயின் வார்த்தையினால் ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தினார். இயேசுடைய நிழலில் பட்டவங்க சுகமடைந்தாங்க. அவருடைய பாதத்தில் விழுந்தவங்க சுகமடைந்தாங்க. இப்படி பல காரியங்களை இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசு 33 வருஷம் வாழ்ந்து 3 வருஷத்தை தான் ஊழியத்தை செய்தார். 3 வருஷத்தில் ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து வந்தார். இது நம்முடைய வாழ்க்கைக்கு உதாரணமாய் நமக்கு காணப்படுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகினால இப்படிப்பட்ட காரியங்களில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி வசனத்தில் தேவன் நமக்கு எதிர்பார்க்கிறார். அதனால் நம்ம வசனத்தை போதிக்கிறவர் மாத்திரமே அதன்படி கை கொள்ளும்போது தேவன் அதில் திருப்தியாகிறவர், அதில் நம்ம ஆசீர்வதிக்கிறவர்னு சொல்லி எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது. நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம், தி புக் ஆஃப் ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 28, 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் படிக்கப்படும் போது இங்கே சொல்லப்படுகிறது. அந்த முதல் பாகத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டோட வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகினால a faithful man shall abound with blessings. உண்மை உள்ள மனுஷன், தேவனுக்கு யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதற்கு அநேக உதாரணங்கள் வேதத்தில் உண்டு. ஏற்கனவே அந்த உதாரணங்களை செய்தியாக மற்ற எபிசோடில் நம்ம பார்த்துருக்குறோம். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் யாருன்னா யோபு இருக்கிறாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கொர்நேலியு என்ற மனுஷன் இருந்தார். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி தேவன் குடும்பத்தோரோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவனாக இருந்தான். எசேக்கியா, உங்களுக்கு தெரியும், எசேக்கியா வியாதிப்பட்ட போது தேவ சமூகத்தில் அவன் தேவனை நோக்கி அபாயமிடுகிறான். தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த இவர்களெல்லாம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தால் they were all a faithful person to the Lord. அப்படி யாரெல்லாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளிடுகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார், உண்மை உள்ள மனுஷனாய், உண்மை உள்ள மனுஷியாய், தீங்கு நினைக்காதவங்க, மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படாதவங்க, 10 கட்டளையில் எழுதப்பட்டிருக்கிற 10 கற்பனைகள், 10 கட்டளைகள், ஆண்டவர் என்ன கற்பனைகளை எழுதினாரோ அந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள், அதற்கு மாறாய் வித்தியாசமாக புதிய ஏற்பாட்டில் 2 கற்பனைகள் எழுதினார், 2 பலகைகள் எழுதினார். இதை கை கொள்ளுகிறவங்க, இப்படிப்பட்டவங்க தான் உண்மை உள்ள மனிதர்கள். இன்னும் பலரை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அவங்களெல்லாம் உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்காங்க. வேதத்தில் சத்தியம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் ராஜாக்களின் நாட்களில், தீர்க்க தரிசனத்தின் நாட்களில், இன்னுமாக அநேக காரியங்களில் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படி உண்மை உள்ள மனுஷர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணப்படும். They will be fulfilled. They will be perfected. அப்படி ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த காரிய நேரத்தில் இந்த வசனத்தை கவனிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அப்படி கொஞ்சம் இருதயத்தை தீண்டுறதை போல, கொஞ்சம் நமக்கு சுட்டி காட்டுகிறத போல இருக்கிறது. எத்தனை விதத்தை நம்ம தவறி இருக்கிறோம். In many situations we have failed. நாம் விழுந்திருக்கிறோம், பின்தங்கி இருக்கிறோம், பின்வாங்கி இருக்கிறோம். இப்படிப்பட்டவங்களுக்கு ஆசீர்வாதம் வராது.
யார் உண்மை உள்ளவர்களாக இருக்கிற அவங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணவங்க கைட்டு செய்கிற காரியமாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், வீடு கட்டுக்கிறதோ, வாகனத்தை வாங்குகிறதோ, அவங்க பிஸ்னஸோ எதுவாக இருக்கட்டும், ஆண்டவர் பல விதத்தில் ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்டவங்க தான் உண்மை உள்ளவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தேவனுக்கு முன்பதாக நீதியாக இருந்தவங்க. சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், மூத்தவங்களாக இருக்கட்டும், தேவனுக்கு பயந்து யாரெல்லாம் இருக்கிற அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைக்கு அதுவான காரியங்களை செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் வசனம் சொல்லப்படுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த காரியத்தில் ஹவ் வி ஆர், நாம் எப்படி இருக்கிறோம், இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஹவ் யூ ஆர், ஹவ் அபவுட் யூ? Are you a faithful man? Are you a faithful woman? Or we are the faithful persons? நாம் எப்படி இருக்கிறோம்? How we are? நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் நம்ம சுட்டி காட்டுகிறார். The Lord pointed out. The Lord pointing us. தேவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். தேவனுடைய கரம் நமக்கு நேராக வருகிறது. எப்படி நம்ம இருக்கிறோம் என்பதாக. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியம் நம்ம தோல்வியாக இருந்திருக்கலாம், எழுந்து போயிருக்கலாம், உண்மை இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை, டேக் அ டிசிஷன் ஃப்ரம் திஸ் டே. லார்ட், I commit, Lord, I take a decision from this day. I will be a faithful man. I will be a faithful woman. We will be a faithful persons. We will be a faithful people, Lord God. Make us, create us. எங்களை உருவாக்குங்கப்பா. மோல்ட் அஸ் லார்ட், ஷேப் அஸ் லார்ட். எங்களை உருவாக்குங்க, வணைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம மன்றாடும் போது, நாம் தேவ சமூகத்தில் விட்டு கொடுக்கும்போது, ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம பல விதத்தில் ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். இப்படி தான் ஆசீர்வாதங்கள் உண்டாகுமோ தவிர, இப்படி தான் தேவனுடைய நன்மை நமக்கு பின்பற்றுமோ தவிர, இப்படி தான் தேவனுடைய தயவு நமக்கு உதவியாக இருக்குமோ தவிர, இது இல்லாதபடி ஒரு நாளும் ஒரு காரியத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காரணத்துக்காக நன்றி. உம்மை துதித்து போற்றி வாழ்த்து மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உண்மை உள்ள மனுஷனோ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி நம்முடைய வசனத்தில் வாசித்திருக்கிறோம்ப்பா. அப்படி தவறி இருக்கிற எங்கள் வாழ்க்கையை, பின்மாறி இருக்கிற எங்கள் வாழ்க்கையை, உங்களை விட்டு தூரம் இருக்கிற எங்கள் வாழ்க்கையை, அப்படி கொஞ்சம் பழக்கத்தை ஆண்டவரே கற்றுக்கொண்டு இருக்கிற எங்கள் வாழ்க்கையை மாற்றி ஒரு உண்மையை தந்தருளுவீராக, ஒரு ஆசீர்வாதத்தை தந்தருளுவீராக. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.